மக்களே, சிம்பிளிஃபிகேஷன்ல உள்ள பார்ட் 12 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கும் அல்ஜிப்ரிக் ஃபார்முலா, அதாவது இயற்கணித விதிகள் பேஸ் பண்ணி வரக்கூடிய கணக்குகள்லாம் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். இயற்கணித விதிகள் பேஸ் பண்ணி யாருக்குனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், சரிங்களா? அதுல எல்லா விதிகளையுமே படிச்சிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கான வீடியோக்கு தேவையான அந்த விதிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள வரலாம், சரிங்களாங்க? சரி, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபார்முலாஸ் தான், சரிங்களா? அதை ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ண போறோம். a plus b the whole square க்கு ஃபார்முலா என்னதுங்க? a square plus b square plus 2ab. சரி, இருக்கட்டும். a minus b the whole square கான ஃபார்முலா என்னது? a square plus b square minus 2ab. சரிங்களா? சரி, இது ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா, சரிங்களாங்க? சரி, ரெண்டாவது செட் ஆஃப் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா a square minus b square. இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, சரிங்களா? இது a minus b the whole square, சரிங்களா? whole square. இது a square minus b square, சரிங்களா? சரி, a square minus b square கான ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா a minus b into a plus b, சரிங்களா? சரி, இருக்கட்டும். இது ரெண்டாவது செட் ஆஃப் ஃபார்முலா, சரிங்களா? சரி, மூணாவது செட் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா a cube plus b cube கான ஃபார்முலா பார்க்க போறோம், சரிங்களா? சரி, a cube plus b cube க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முதல்ல a cube plus b cube a plus b போட்டுக்கணும், சரிங்களா? a plus b into a square plus b square. இங்க பிளஸ் இருக்கிறதுனால இங்க மைனஸ், சரிங்களா? மைனஸ் ab. இதான் ஃபார்முலா, சரிங்களா? சரி, இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுமா? a cube minus b cube க்கு பார்க்க போறோம், சரிங்களா? சரி, a cube minus b cube க்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா a cube minus b cube அப்படிங்கிறதுனால a minus b போட்டுக்கணும், சரிங்களா? இங்க a cube plus b cube அப்படிங்கிறதுனால a plus b போட்டோம். இங்க a cube minus b cube அப்படிங்கிறதுனால a minus b போட்டோம், சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்து a square plus b square அப்படி தான் போட்டுக்கணும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க பிளஸ் ab, சரிங்களா? மேல பாருங்க, மேலாக்கும் கீழே உள்ள ஃபார்முலாக்கும் என்ன வித்தியாசம்? இங்க பிளஸ் இருக்கிறதுனால இங்க மைனஸ் போட்டிருக்கோம், சரிங்களா? முதல்ல a cube plus b cube அப்படிங்கிறதுனால a plus b. இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க பிளஸ் போட்டிருக்கோம். a cube minus b cube அப்படிங்கிறதுனால a minus b. மற்றபடி எல்லாமே சேம் தான், சரிங்களா? குழப்பிக்க கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? a cube plus b cube equal to a plus b into a square plus b square minus ab. a cube minus b cube equal to a minus b into a square plus b square plus ab, சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், குழப்பிக்காதீங்க, சரிங்களா? சரி, கணக்குள்ள போயிடலாமா? சிம்பிளிஃபை, சரிங்களா? சுருக்க சொல்லிட்டாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 147 plus 1/42 the whole square minus 147 minus 1/42 the whole square அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ரொம்ப முக்கியமான கணக்கு, 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி, சரிங்களாங்க? சரி, இங்க பாருங்களேன், இங்க என்ன இருக்கு? 147 147, சரிங்களா? 147 என்ன இருக்கு? ரிப்பீட்டடா வந்திருக்கு, சரிங்களாங்க? 1/42 1/42 1/42 என்ன இருக்கு? அதுவும் ரிப்பீட்டடா வந்திருக்கு, சரிங்களா? அப்போ நான் இதுக்கு ரெண்டுத்துக்கு இப்படி ரிப்பீட்டடா வந்திருக்கிறதுனால நான் இதுக்கெல்லாம் பேர் கொடுத்துக்கலாம், சரிங்களா? சரி, பேர் கொடுத்துக்கிட்டுமா? 147 நான் ஏன்னு வச்சுக்கிட்டுமா? ரிப்பீட்டடா வந்தா மட்டும் தான் பேர் கொடுக்க முடியும், சரிங்களா? சரி, 147 நான் ஏன்னு வச்சுக்கிட்டுமா? சரி, 1/42 நான் பின்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? சரி, இப்போ நல்லா பாருங்க, 147க்கு பதிலா நான் ஏன்னு பேர் கொடுத்துருக்கேன், சரிங்களா? 1/42க்கு பதிலா நான் பின்னு பேர் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ எப்படி இருக்கு இது பார்க்கல? a plus b the whole square a minus b the whole square ஃபார்மேட்ல இருக்கா? அப்படிதானே இருக்கு. இப்போ நம்ம ஃபார்முலா படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும், வேற ஒண்ணுமே கிடையாது, சரிங்களா? இப்போ இதை எடுத்துக்கிட்டு தான் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? இதை நம்ம பேர் கொடுத்துருக்கோம், அதனால அந்த பேரை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு கடைசி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ என்ன சொல்றதுங்க புரியாது, பாருங்க, பார்க்க புரியும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? a plus b the whole square minus a minus b the whole square னு வச்சுக்கிறேன். என்ன பண்ண போறேன்? எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன், சரிங்களா? சரி, a plus b the whole square minus a minus b the whole square, சரிங்களா? இப்படி வச்சுக்கிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கடைசி a க்கும் b க்கும் பதிலா நான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், சரிங்களா? சரி, அப்போ a plus b the whole square ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம். மேல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் செட்ல என்ன பார்த்தோம்? a square plus b square plus 2ab. சரி, மைனஸ் a minus b the whole square என்ன ஃபார்முலா பார்த்தோம்? a square plus b square minus 2ab. சரி, போட்டாச்சு. சரி, அப்போ இங்க பாருங்களேன், இந்த மைனஸ் நான் உள்ள கொண்டு போயிட்டுமா? சரி, கொண்டு போனேன் அப்படின்னா a square plus b square plus 2ab அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் மைனஸ் உள்ள கொண்டு போறேன், சரிங்களா? மைனஸ் a square minus b square minus into minus என்ன ஆயிரும்? plus 2ab அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும், சரிங்களா? சரி, இப்போ நான் இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிட்டுமா? சரி, a square plus a square minus a square கேன்சல் ஆயிரும், plus b square minus b square கேன்சல் ஆயிரும்,
2ab plus 2ab இருக்கு சரிங்களா. அப்போ 4ab சரிங்களா. கடைசி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 4ab கிடைச்சிருக்கு சரிங்களாங்க. இப்போ நான் a வை என்னன்னு எடுத்திருக்கேன் 147 எடுத்திருக்கேன், b என்னன்னு எடுத்திருக்கேன் 1/42 எடுத்திருக்கேன். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களாங்க. இதை கடந்து ஃபுல்லாலாம் என்ன பண்ணக்கூடாது, கடந்து சால்வ் பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்படி நம்ம பேரை மாத்திக்கிட்டு சரிங்களா. அதுக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்துக்கிட்டு, அதாவது ரிப்பீட்டடா வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ்க்கு பதிலாக a b சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்து இப்படி பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களாங்க, குழப்பாது சரிங்களா. சரி இப்போ 4 இன்ட்டு a நம்ம என்ன எடுத்தோம் 147 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். சரி b என்ன எடுத்தோம் 1/43 எடுத்தோமா, சாரிங்க 42 எடுத்தோம். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. சரி பண்ணுவோமா, இங்க 2 4 2 4 1 2 2 சரிங்களா. இங்க 3 7 21 சரிங்களா, 7 14 1 7 7 சரிங்களா, 1 3 3 7 3 21. அப்ப 2 × 7 14. இதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் டி தான் சரிங்களா. இங்க பாருங்களேன், இங்க நம்மளுக்கு a plus b the whole square minus a minus b the whole squareல நம்மளுக்கு சம் வந்துருச்சுனாலே ஒண்ணு நம்ம a ன்னு எடுத்துக்கிட்டோம், இன்னொரு நம்பரை நம்ம b ன்னு எடுத்துக்கணும். நம்மளுக்கு எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போகுது, இவ்ளோ ஹார்ன் பண்றதுக்கு பதிலா 4ab ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், 2 plus 3 the whole square minus 2 minus 3 the whole square சம் கொடுத்திருக்காங்கன்னு வைங்களேன். இவ்ளோ ஹார்ன் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணி இவ்ளோ ஹார்ன் கொண்டு வரதுக்கு பதிலா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், 4ab ல மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த ஃபார்மேட்ல இருந்தா 4ab ல மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். a வை 2 ன்னு எடுத்துக்கணும், b யை 3 ன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த 4ab ல மட்டும் போட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களாங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா பிரச்சனை இல்ல, அப்படி இல்லனா நீங்க சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்து ஃபார்முலா போட்டு அதுக்கு அடுத்து பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ a plus b the whole square minus a minus b the whole squareல இருந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், 4ab அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நம்பரை a ன்னு எடுத்துக்கிட்டு இன்னொரு நம்பரை b ன்னு எடுத்துக்கிட்டு 4ab ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா. அப்படி ஞாபகம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல, இந்த ஃபார்முலா படி எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுருங்க சரிங்களாங்க. ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. இதுவும் நம்ம முக்கியமான கணக்கு, 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி क्वेश्चनல கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க, முதல்ல if x² - 1 by x plus 1 equal to 4 find the value of x ன்னு கேட்டாங்க சரிங்களா. x² - 1 by x plus 1 equal to 4 எனில் x மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களாங்க. சரி क्वेश्चनல கொடுத்திருக்காங்க எழுதிக்கிட்டுமா, x² - 1 by x plus 1 equal to 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. x னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி இருக்கட்டும், இங்க பாருங்களேன், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை இந்த பக்கம் கொண்டு போவோம், அதுக்கு அடுத்து நிறைய ஸ்டெப்ஸ் போவோம் சரிங்களா. அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கவே கூடாது சரிங்களா. இதை நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்க்கணும் சரிங்களா. பெருசா என்ன பண்ணக்கூடாது, இழுத்துட்டு போக கூடாது. இக்க டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பு பாருங்களேன், x² - 1 இருக்கு சரிங்களா. இந்த 1 நான் 1 ஸ்கொயர்னு போட்டா என்ன தப்பு சரிங்களா. 1 × 1 திரும்ப என்னதான் 1 தான் சரிங்களா. 1 ஸ்கொயர் என்னதான் 1 தான் சரிங்களா. 1 எத்தனை முறை பெருக்கினாலும் 1 எத்தனை முறை 1ஆலேயே பெருக்கினாலும் 1 தான் சரிங்களா. நான் 1 ஸ்கொயர்னு போட்டுட்டா என்ன தப்பு, சரி இருக்கட்டும் போட்டேன். இப்போ இதை பார்க்கல எனக்கு எப்படி இருக்கு, a² - b² மாதிரியே இருக்கா சரிங்களா. ரெண்டாவது செட் ஃபார்முலா பார்த்தோமா அது மாதிரியே இருக்கா. அதுக்கு நம்ம எக்ஸ்டென்ஷன் என்னது, a plus b into a minus b. இதானே ஃபார்முலா. அப்போ டிவைடுக்கு மேல உள்ளதை நான் இந்த மாதிரி போட்டுக்கிடுமா, இந்த ஃபார்முலா படி எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கிடுமா. சரி போட்டுக்கிறேன். அப்போ a இருக்கக்கூடிய இடத்துல இங்க x இருக்கு, b இருக்கக்கூடிய இடத்துல 1 இருக்கு. அப்போ இத மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், x plus 1 into x minus 1 ன்னு கிடைக்கும். கிடைச்சிருமா. டிவைடட் பை x plus 1 equal to 4 சரிங்களா. அப்படி எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன ஆயிரும், டிவைடுக்கு மேல உள்ள x plus 1 டிவைடு கீழ உள்ள x plus 1 கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அப்போ x minus 1 equal to 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு x ஓட மதிப்பு தான் தேவை, அதனால x மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா மதிப்பையும் இன்னொரு பக்கம் கொண்டு வரணும் சரிங்களா. அப்ப x மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், equal to 4 -1 வலது பக்கம் போவேல +1 ஆகும். அப்ப 4 + 1 5 சரிங்களா. அப்ப x ஓட மதிப்பு 5 ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் பி தான் சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. பண்ணிட்டாங்க, சுருக்க சொல்லிட்டாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு, 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. என்ன கொடுத்திருக்காங்க, x² by x⁴ minus y⁴ minus y² by x⁴ minus y⁴ ன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா. சரி முதல்ல क्वेश्चनல கொடுத்திருக்கா எழுதிக்கிட்டு அதுக்கு அடுத்து சுருக்கலாம் சரிங்களாங்க. சரி क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, x ன் அடுக்கு 2 டிவைடட் பை x ன் அடுக்கு 4 மைனஸ் y ன் அடுக்கு 4 சரிங்களா. மைனஸ் y ன் அடுக்கு 2 டிவைடட் பை x ன் அடுக்கு 4 மைனஸ் y ன் அடுக்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா.
இப்போ டிவைடு கீழே உள்ள மதிப்பு எப்படி இருக்கு எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 இருக்கு சரிங்களா. அப்ப எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 தான் வரும் சரிங்களா. அதாவது ரெண்டுக்குமான எல்சிஎம் என்னவாகத்தான் இருக்கும் 2 தான் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இங்க எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 சேமா தான் இருக்கு. அப்ப அதனுடைய எல்சிஎம் என்னவாகத்தான் இருக்கும் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 தான் இருக்கும் சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ திரும்ப மேலோட மதிப்பு அப்படியே போட்டுக்கலாம் சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் சரிங்களா. எல்சிஎம் தானே இருக்கு. அப்ப எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இருக்கு. அது கூட எத்தனை பெருக்குனா திரும்ப நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். எல்லா கதையும் தெரியும் சரிங்களா. அப்போ திரும்ப எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 கூட 1 பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் திரும்ப எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இந்த எல்சிஎம் மதிப்பே கிடைக்கும் சரிங்களா. அந்த ஒண்ண டிவைடுக்கு மேல பெருக்கணும் சரிங்களா. டிவைடுக்கு மேலோட மதிப்பு கூட பெருக்கணும். இந்த கதை எல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. கடைசி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சிரும் சரிங்களாங்க. இப்ப பாருங்களேன், இதை நம்ம ஈஸியாவே எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் சரிங்களா. டிவைடுக்கு மேலோட பார்க்காதீங்க சரிங்களா. எதனால அதனோட டிவைடுக்கு மேலோட எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு. டிவைடு கீழோட எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இருக்கு. இந்த பவர்ல மட்டும் தான் சின்ன சேஞ்சஸ் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா டிவைடு கீழோட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு டிவைடுக்கு மேலோட அடி கொடுத்துடலாம் சரிங்களா. டிவைடுக்கு மேலோட அடி கொடுத்துடலாம். அது ஈஸியாவே ஆயிரும் சரிங்களா. அதனால இந்த இடத்துல சரிங்களா, இந்த இடத்துல டிவைடுக்கு மேலோட என்ன பண்ணாதீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா. நல்லா அதோட ரிலேஷனை பார்த்துக்கோங்க. எப்படி இருக்கு டிவைடுக்கு மேல உள்ளது சின்னதா இருக்கு, டிவைடு கீழே உள்ளது பெருசா இருக்கு சரிங்களா. அப்போ டிவைடு கீழே அதாவது கீழே இருக்கக்கூடிய அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா மேல இருக்கிறது கிடைச்சிரும். நம்மளுக்கு யூகிச்சாலே அது தெரிஞ்சிடும் சரிங்களாங்க. நிறைய சால்வ் பண்ண தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அப்போ இப்போ எப்படி எழுதிக்க போறோம் அப்படின்னா டிவைடுக்கு மேல உள்ளது அப்படியே இருக்கணும் சரிங்களாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த டிவைடுக்கு கீழே உள்ளது அப்போ எக்ஸின் அடுக்கு 4 இருக்கு சரிங்களா. இந்த 4 நான் 2 × 2 எழுதிக்கிட்டா என்ன ஒரு தப்பும் கிடையாது. 2 × 2 எனக்கு 4 தான் சரிங்களா. சரி நான் எழுதிக்கிட்டுமா. சரி அப்போ எக்ஸின் அடுக்கு 2 × 2 சரிங்களா. இத நம்ம எப்படி எழுதிக்கலாம், நம்மளுக்கு ஒரு விதி தெரியும். என்ன விதி தெரியும், a பவர் m to the whole power n அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா a பவர் m × n எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதி நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. இப்படி மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா சரிங்களா, இப்படி மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா இப்படி பிராக்கெட் போட்டு எழுதிக்கலாம் தானே. எழுதிக்கிட்டுமா, நான் எழுதிக்கிட்டுமா அதே மாதிரி எழுதிக்கிறேன் சரிங்களாங்க. சரி இப்போ பிராக்கெட் போட்டு எழுதிக்கிறேன் சரிங்களா. 2 to the whole power 2 சரிங்களா. திரும்ப இப்படி தான் இருக்கு, இது மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. 2 × 2 4 தான் சரிங்களா. ஒரு சேஞ்சஸுமே கிடையாது சரிங்களாங்க. சரி மைனஸ் y 4 தான் இருக்கு சரிங்களா. y பவர் 4 தான் இருக்கு. இதை நான் இதே மாதிரி எழுதிக்கிறேன். 2 × 2 போட்டுக்கிறேன் சரிங்களா. y அடுக்கு 2 × 2 சரிங்களா. சரி போட்டுக்கிட்டேன். இப்போ மேலோட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா. கீழோட மட்டும் என்ன பண்ண போறோம், இதை நம்ம ஏன்னு பாருங்க, இதை பின்னு பாருங்க. எப்படி இருக்கு இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரியே இருக்கா. இதை பிராக்கெட் குள்ள இருக்கிறது a மாதிரி பாருங்க, பிராக்கெட் குள்ள இருக்கிறது b மாதிரி பாருங்க சரிங்களா. அப்போ எப்படி இருக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா வந்துருச்சா. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னது a மைனஸ் b × a + b இதான ஃபார்முலா. இப்போ டிவைடு கீழே மட்டும் அதை மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் சரிங்களா. சரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். மேல டிவைடு கீழே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ என்ன ஆயிரும், டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரும் டிவைடு கீழே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் சரிங்களா. சொல்லியிருப்பேன் எக்ஸ்டெண்ட் மேல இருக்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. எதுக்காண்டி பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கனாலும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. திரும்ப எல்லாம் சேர்ந்து என்னதான் அவங்க கேன்சல் தான். வேணா உங்களுக்கு செஞ்சு காமிக்கட்டுமா. இங்க பாருங்களேன், திரும்ப இதை ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் × எக்ஸ் மைனஸ் ஒய்னு ஆயிருக்கும் சரிங்களா. சரி ஆயிட்டு போகுது. இதே ஃபார்முலா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு சரிங்களாங்க. திரும்பியும் நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் × எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு சரிங்களா. திரும்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரை நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது சரிங்களா. இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது சரிங்களாங்க. ஆனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் திரும்ப நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், எக்ஸ் பிளஸ் ஒய் × எக்ஸ் மைனஸ் ஒய் சரிங்களா. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். அப்போ திரும்ப மேல இருக்கிறதும் கேன்சல் ஆயிரும், கீழே இருக்கிறதும் கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அப்போ நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கனாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. அப்போ நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது சரிங்களாங்க. ஆன்சர் கரெக்டா வந்துடும் சரிங்களா. நான் நிறைய ஸ்டெப்ஸ் கொண்டு போக வேண்டாமேன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னேன் சரிங்களாங்க. சரி அடுத்த கணக்கு போயிடலாம். ஆன்சர் 1/x⁴ + y⁴ சரிங்களா. ஆப்ஷன் இருக்கா, ஆப்ஷன் பி தான் சரிங்களாங்க. எப்படி பண்ணாலும் கரெக்டான மெத்தட்ல போனா ஆன்சர் வந்துடும் சரிங்களா. கொஞ்சம் ஸ்டெப்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லியிருக்கேன் சரிங்களாங்க. சரி இதை என்ன பண்ணியிருக்காங்க, சுருக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2021 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிளிஃபை சுருக்க தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸின் அடுக்கு 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்
பிளஸ் எக்ஸின் அடுக்கு சரிங்க ஒயின் அடுக்கு 3 டிவைடட் பை ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. கொஸ்டின் கொடுத்துருக்கா எழுதிக்கிட்டுமா? சரி, எக்ஸின் அடுக்கு 3 பை எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஒயின் அடுக்கு 3 பை ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களாங்க. சரி, அப்போ இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்க பாருங்களேன், டிவைடுக்கு கீழே இருக்கக்கூடியது எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு சரிங்களா. இப்போ இது எக்ஸ் மைனஸ் ஒய்னே இருந்துச்சுன்னா அதை நான் காமனா போட்டுக்கலாமா? திரும்ப எல்சிஎம் எடுத்தா எனக்கு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு தானே வரும், அந்த மாதிரி நான் கொண்டு வரலாமா? அப்போ நான் என்ன பண்ணும் சரிங்களா, எக்ஸ் மைனஸ் ஒய்னு ரெண்டு பக்கம் கொண்டு வரது ஈஸி தான் சரிங்களா. என்ன பண்ணா எக்ஸ் மைனஸ் ஒய்னு எனக்கு வரும், மேல இருக்கக்கூடிய எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே இருக்கட்டும், பிளஸ் ஒய் கியூபும் அப்படியே இருக்கட்டும். இதுல இருந்து நான் மைனஸை மட்டும் காமனா எடுத்தேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் மைனஸ் ஒய்னு ஆயிருமா? காமிக்கட்டுமா? இங்க பாருங்களேன், நான் மைனஸை மட்டும் பிராக்கெட் அதாவது வெளியில காமனா எடுக்கிறேன். அப்ப என்ன ஆயிரும், ஒய்ன்னு இருக்குது பிளஸ் ஒய்ன்னு இருக்குது மைனஸ் ஒய்ன்னு மாறும் சரிங்களா. மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது பிளஸ் எக்ஸ்ன்னு மாறும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அதே மாதிரி வந்துருச்சா. ஒரு மைனஸை மட்டும் நான் காமனா வெளில எடுக்கிறேன், டிவைடு கிலோதெல்லாம் என்ன ஆயிருது, எனக்கு சேம் ஆயிருது. அதுக்கு அடுத்து எனக்கு ஈஸியா சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. அதுக்காண்டு தான் இந்த ஸ்டெப்ஸ் சரிங்களாங்க. இப்போ என்ன ஆயிரும், எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ என்ன ஆயிருச்சு, இங்க மைனஸ் நம்ம காமனா எடுத்திருக்கோமா, அப்போ இந்த பிளஸும் மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிரும், மைனஸ்னு ஆயிரும் சரிங்களா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. மைனஸை காமனா எடுத்திருக்கோம், இந்த பிளஸும் இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிரும், நம்மளுக்கு மைனஸ்னு ஆயிரும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களாங்க. சரி, அப்போ ஒய் கியூப், இப்போ நான் இதை எப்படி போட்டுக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு போட்டுக்கலாமா? இந்த மாதிரி சேமா கொண்டு வந்துட்டேன்னா இதெல்லாம் நிறைய சால்வ் பண்ண தான் வரும் சரிங்களா. இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களாங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், பேஸை நான் ஈக்குவல் பண்ணிக்குவேன் சரிங்களா. எனக்கு திரும்ப எல்சிஎம் எடுத்தா என்னதான் கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய்னே தான் கிடைக்கும் சரிங்களா. சரி, போட்டுக்கிட்டேன். இப்போ மேல எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் அப்படியே போட்டுக்க வேண்டியது சரிங்களா. 1 பெருக்குனா எக்ஸ் மைனஸ் ஒய் வரும், அந்த 1 மேல பெருக்கிடுவேன் சரிங்களா. அதே மாதிரி தான் எக்ஸ் மைனஸ் ஒய் கூட எத்தனை பெருக்குனா எக்ஸ் மைனஸ் ஒய் வருதுன்னு பார்க்கணும். 1 பெருக்குனா எக்ஸ் மைனஸ் ஒய் வரும், அந்த 1 மேல பெருக்கிடுவேன். அப்போ கடைசி எனக்கு என்ன கிடைச்சிடும், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னே கிடைச்சிடும் சரிங்களா. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை நான் ஃபார்முலா படி எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் சரிங்களா. மேல இருக்கக்கூடிய எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஃபார்முலா படி எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் சரிங்களா. மூணாவது செட் ஆஃப் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. என்ன ஃபார்முலா படி இருக்கு, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இந்த ஃபார்மேட்ல இருக்கா. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, முதல்ல ஏ மைனஸ் பி அப்படி போட்டுக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க பிளஸ் சரிங்களா, பிளஸ் ஏபி. இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் சரிங்களா. சரி, அப்போ இங்க எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு, ஈக்குவல் மாதிரியே இருக்கா. இங்க எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல சரிங்க, இங்க ஏ இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு எக்ஸ் இருக்கு, இங்க பி இருக்கக்கூடிய இடத்துல ஒய் இருக்கு சரிங்களா. ஃபார்முலா படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், கடைசியா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா. டிவைடு கீழே இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் ஒய் நான் அப்படி போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஆயிரும், எக்ஸ் மைனஸ் ஒய்யும் சேர்ந்து கேன்சல் ஆயிரும். கடைசி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் தான் ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. வேற ஒண்ணும் கிடையாது. இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது எக்ஸ் ஒய் மட்டும் அந்த சென்டர்ல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே அடிஷன்ல தானே இருக்கு, சிம்பிள்லாம் மாறலையே சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா. மேலே பார்த்த கணக்கே மாதிரி தான் இங்க ஒய் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு 8 இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2019 குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி, கொஸ்டின்ல கொடுத்துருக்க எழுதிக்கலாம். என்ன பண்ணிருக்காங்க, இதை கொடுத்துட்டு சுருக்க சொல்லியிருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி, கொஸ்டின் கொடுத்துருக்க எழுதிக்கலாமா. எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் 8 பை எக்ஸ் 2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களாங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாலே டிவைடு கீழோட மதிப்பு எக்ஸ் மைனஸ் 2 இன்னொன்னு மாத்தி 2 மைனஸ் எக்ஸ் சரிங்களா. அதாவது ஒண்ணுக்கு மாத்தி இன்னொன்னு இருந்துச்சு அப்படின்னா டிவைடு கீழோட மதிப்பு அதை ஒரே மாதிரி கொண்டு வர மாதிரி பார்க்கணும் சரிங்களாங்க. இப்போ ஒரே மாதிரியே கொண்டு வந்துடலாமா. இங்க இருந்து நான் ஒரு மைனஸை மட்டும் நான் காமனா வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் மைனஸ் 2 மாறிடுமா. சரி, என்ன பண்ணட்டுமா, எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 அப்படியே இருக்கட்டும், பிளஸ் 8 அப்படியே இருக்கட்டும் சரிங்களா. இங்க இருந்து நான் டிவைடு கீழ இருந்து என்ன பண்ண போறேன், ஒரு மைனஸை காமனா எடுக்க போறேன். எனக்கு என்ன ஆயிரும், பிளஸ் 2 இருக்குது மைனஸ் 2 ஆயிரும், மைனஸ் எக்ஸ் இருக்குது பிளஸ் எக்ஸ் மாறிடும். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, எக்ஸ் மைனஸ் 2 இதுவும் எக்ஸ் மைனஸ் 2 மாறிடுச்சு சரிங்களா. இப்போ எனக்கு பிரச்சனை இருக்கா, பிரச்சனையே கிடையாது. இப்போ ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. சரி, மேல இருக்கக்கூடிய எக்ஸ் கியூப் அப்படியே இருக்கட்டும், டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படியே இருக்கட்டும். அப்போ இந்த பிளஸும் இந்த மைனஸும் சேர்ந்து எனக்கு மைனஸ் மாறிடும். எல்லாத்துக்குமே இந்த விதி தெரியும் சரிங்களா. பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் திரும்ப மைனஸ் தான் வரும், மைனஸ் பிளஸ் மைனஸ் தான் வரும், பிளஸ் பிளஸ் திரும்ப நம்மளுக்கு பிளஸ், மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு மைனஸ். இந்த விதி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இந்த விதிப்படி தான் நான் இந்த போட்டிருக்கேன். பிளஸும் மைனஸ் எனக்கு என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். இந்த விதிப்படி தான் போட்டிருக்கேன் சரிங்களா. சரிங்க, மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆகும் சரிங்களா. இந்த விதிப்படி தான் போட்டிருக்கேன் சரிங்களாங்க. சரி, அப்ப பாருங்களேன், மேல இருக்கக்கூடிய 8 நான் எப்படிங்க எழுதிக்கலாம், இந்த 8 நான் 2 கியூப்னு எழுதிக்கலாமா.
2 × 2 4, 4 × 2 8 தானே. 2 கியூப்னா என்னது 2 × 2 × 2, 2 3 முறை பெருக்குனா 2 கியூப் சரிங்களா. 2 × 2 4, 4 × 2 8. அப்ப நான் 8க்கு பதிலா 2 கியூப்னு போட்டுக்கலாமா? என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பு கிடையாது சரிங்களா. சரி அப்போ நான் 8க்கு பதிலா 2 கியூப்னு போட்டுக்கிறேன். எதனால? அப்பதான் எனக்கு ஃபார்முலா படி எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியும் சரிங்களா. அதனால தான் இப்படி மாத்துறேன் சரிங்களாங்க. சரி டிவைட் கீழ திரும்ப நான் x - 2னே போட்டுக்கிறேன் சரிங்களா. இத நான் இடத்த மாத்திருக்கேன், ஒரு தப்பும் கிடையாது சரிங்களா. பிளஸ் xனே தான் இருக்கு, -2னே தான் இருக்கு, ஒரு தப்புமே கிடையாது சரிங்களாங்க. சரி டிவைட் கீழ எனக்கு எல்சிஎம் தான் வரும், x - 2னே தான் வரும் சரிங்களாங்க. சரி இருக்கட்டும். x cube minus 2 cube சரிங்களா. சரி இப்போ திரும்ப நம்ம இந்த ஃபார்முலா படியே போட்டுக்கலாமா? a cube minus b cube ஃபார்முலா படியே போடுவோமா? a minus b ஏன்னா எக்ஸ்பென்ஷன் என்னது? a minus b into a square plus b square minus சரிங்க plus ab இதான ஃபார்முலா. சரி இந்த ஃபார்முலா படி எக்ஸ்பென்ஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? x minus 2 into x square plus 2 square என்னது? 2 square என்னது? 4 சரிங்களா. plus 2x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. டிவைடட் பை x - 2 அப்படியே தான் இருக்கும். இங்க x - 2 x - 2 கேன்சல் ஆயிரும். கடைசி x² + 4 + 2x அப்படிங்கறத ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா? சொல்லிட்டாங்க மல்டிப்ளை a³ + b³ by a² + 2ab + b² by a² - b² by ab அப்படின்னு சொல்லிட்டு a - b அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. ரெண்டத்தையும் பெருக்க சொல்றாங்க சரிங்களா. பெருக்கிடுவோமா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல a³ + b³ divided by a² + 2ab plus b² கொடுத்துருக்காங்க. இதை பெருக்கணும், அது ரெண்டதையும் பெருக்க தானே சொல்லியிருக்காங்க. சரி பெருக்கிடுவோமா? a² - b² by a - b அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. வேற ஒண்ணுமே பண்ண போறது இல்ல, ஃபார்முலா படி மேல இருக்கதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் சரிங்களா. பண்ணிடுவோமா? பண்ணா எனக்கு கிடைக்கும். இப்போ மேல இருக்கலாத்தையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டுமா? பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? a + b அப்படியே தான் போடுவோம். அதுக்கடுத்து a² + b² - ab இதான ஃபார்முலா. சரி போட்டாச்சு. டிவைடட் பை a² + 2ab அப்படியே இருக்கட்டும். அது என்ன ஆகுது நான் சொல்றேன் பாருங்க. சரி இருக்கட்டும். இங்க a² - b² அந்த ஃபார்மட்ல இருக்கு. அப்ப a - b × a + b நான் போட்டுக்கிட்டுமா? சரி போட்டுக்கிட்டேன். டிவைடட் பை a - b சரிங்களா. இப்போ இந்த a - b இந்த a - b கேன்சல் சரிங்களா. வேற ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதான் ஆன்சரான்னு சொல்லி கேட்டா கிடையவும் கிடையாது சரிங்களா. ஆப்ஷன்ல இந்த மாதிரி ஆன்சரே இல்லை சரிங்களாங்க. அப்போ வேற என்னத்தையாச்சும் வேற ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா. அப்போ இது கீழே உள்ளதை பாருங்களேன் எப்படி இருக்கு? a + b the whole square ஃபார்மேட்ல இருக்கா? a² + b² + 2abங்கிற மாதிரியே இருக்கா? அப்போ இதுக்கு பதிலா a + b the whole square நான் போட்டுக்கிட்டா என்ன சரிங்களா. a² + b² + 2ab தானே இருக்கு. அதுக்கு பதிலா நான் a + b the whole square போட்டுக்கிட்டா என்ன? சரி போட்டா என்ன நடக்குதுன்னு பாப்போமா? a + b a² plus b² minus ab a plus b சரிங்களா. இங்கேயும் ஒரு a plus b இருக்கு சரிங்களா. divided by a plus b the whole square னு இருக்கு சரிங்களா. இங்கேயும் என்ன இருக்கு? ரெண்டு முறை என்ன இருக்கு? a plus b னு இருக்கு சரிங்களா. அதாவது மேலே என்ன இருக்கு? a plus b the whole square இருக்கு, ரெண்டு முறை a plus b இருக்கு சரிங்களா. கீழே என்ன இருக்கு? a plus b the whole square னு இருக்கு. மேலே என்ன இருக்கு? ரெண்டு முறை a plus b இருக்கு சரிங்களா. ரெண்டு முறை a plus b இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு சரிங்களா. கீழே a plus b the whole square னு இருக்கு. a plus b the whole square என்ன? a plus b into a plus b தானே. இதானே a plus b the whole square. மேலே நமக்கு என்ன இருக்கு? ரெண்டு முறை a plus b இருக்கு. அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டா என்ன? a plus b the whole squareம் ஒரு a plus b இன்னொரு a plus b கேன்சல் ஆயிடும் சரிங்களா. அப்போ கடைசி நம்மளுக்கு என்ன இருக்கு? a² plus b² minus ab இருக்கு. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. அப்போ எப்படிலாம் நம்மளால சுருக்க முடியுமோ அப்படிலாம் சுருக்கணும் சரிங்களா. அதுக்கு தான் அது பேர் சுருக்கு சரிங்களாங்க. இந்த மாதிரி வந்துச்சுனாலே நம்ம எப்படிலாம் சுருக்க முடியுது? ஃபார்முலா எக்ஸ்டெண்ட் பண்ணி மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும் இல்லை சரிங்களா. எதை கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம சுருக்கி, ஃபார்முலா பெருசா கொடுத்துருந்தா அதை நம்ம சுருக்கிட்டு என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த சம்ல இருந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போ எல்லா பக்கம் மூணு என்ன செய்யணும்? வேலை பார்க்கணும். அப்பதான் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணி சால்வ் பண்ண முடியும் சரிங்களாங்க. நிறைய சால்வ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அரசு வேலைக்கு போயிடலாம் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.